Hello, welcome to channel V and Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம்னா ஒரு sick day ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சிக்கா இருக்கும்போது நம்மளால சமைக்கவும் முடியாது and நம்ம வாய்க்கும் சாப்பிட்றதுக்கு எதுவும் பிடிக்காது. இந்த மாதிரி சமயத்துல செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான and நம்ம நாக்குக்கும் நல்லா உணர்த்தியா இருக்கிற ரெசிபிஸ் தான் நான் சிக் டே ரெசிபி சீரீஸா போட்டுட்டு இருக்கேன். இது சிக் டே ரெசிபி 6 கையேந்தி பவன் தக்காளி சாம்பார். 4 தக்காளி ஒரு வெங்காயம் இருந்தால் போதுங்க, ஒரு ஊருக்கே சாம்பார் வச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி இது. அது எப்படிங்க 4 தக்காளி ஒரு வெங்காயத்தை வச்சு ஒரு ஊருக்கே சமைக்க முடியும்னு கேட்குறீங்களா? ஏன்னா இதில் நான் சேர்க்க போட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் அப்படி. அது என்ன தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பேனை வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பாக்ஸாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே காரத்துக்காக 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வணக்கிடலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சா போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே வரமிளகாய் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். இதை நீங்கள் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம அரைங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சி இதில் கலந்துக்கோங்க. இப்போ அதை எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். அடுத்ததாக இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அரிசி மாவு தாங்க. நம்ம இட்லி தோசை சுடுறதுக்கு வச்சுருக்க அரிசி மாவை இதில் கொஞ்சமாக 1 கரண்டி இல்லை 1/2 கரண்டி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அது கட்டிப்படாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக நின்றும். ஸோ நீங்கள் இந்த மாவு ஊற்றணுன்னா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்க. நான் இங்கே 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா மாவு நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா அது ரொம்ப நல்லா திக்காகும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. இப்போ இதை எடுத்து ஊற்றும் போது எந்த அளவுக்கு அது தண்ணியாட்டம் இருக்குன்னு பாருங்க. இப்போ இது மேலே கருவேப்பிலை இலைகளை தூவி இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கும் போது அப்படியே விட்டுறாம அப்பப்போ கிளறி விடுங்க. அப்போ தான் அதை அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுருங்க. ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா அதை கொதிக்க வச்சுருங்க. இல்லை எனக்கு தண்ணியாட்டம் இருந்தால் போதும்னா நீங்கள் கம்மி நேரம் கொதிக்க வச்சா போதும். எனக்கு நல்லா குழம்பு திக்காக இருக்கணும். ஸோ நான் அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம கையேந்தி பவன் தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது சாப்பிட்றதுக்கு நல்ல உப்பு புளிப்பு காரம்னு எல்லாம் கலந்து சூப்பராக சுருக்குன்னு இருக்குங்க. யூஸ்வலாக கோல்ட் ஃபீவர் வந்தால் எதுவுமே சாப்பிட பிடிக்காது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி நல்லா சுருக்குன்னு வச்சு கொடுத்தா நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேங்க. நல்லா சுட சுட இட்லியோட இது நல்லா காரசாரமாக சுருக்குன்னு வச்சு கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவங்க சரியாக சாப்பிடாம இருந்தால் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. 2 இட்லிக்கு 4 இட்லியாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.